சேனல் அன்பர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் திருச்சி மாவட்டத்தில் திருச்சி நகரின் மேற்கு பகுதியில் உள்ளது உறையூர் என்று அழைக்கப்படும் நகரம். இங்கு கோவில் கொண்டு வேண்டும் வரம் தரும் கூரையில்லா வேயும் காளியாக உள்ள வெக்காளியம்மன் திருத்தலத்தின் மகிமை பற்றித்தான் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பதிவுக்குள் செல்லலாம். வேண்டும் வரம் தரும் வெக்காளியம்மன் எக்காலமும் துணை வருவாள் என்பது இங்கு வரும் பக்தர்களின் நம்பிக்கை. இத்திருக்கோவிலின் சிறப்பான ஒரு விஷயம் என்னவெனில், இங்கு கோவிலில் 10 ரூபாய்க்கு பிரார்த்தனை சீட்டு வழங்கப்படுகிறது. கோவிலுக்கு வரும் பக்தர்கள் இந்த பிரார்த்தனை சீட்டை வாங்கி தங்கள் வேண்டுதல்களை எழுதி அம்பாள் திருவடிகளில் வைத்து மனதார வேண்டிக் கொண்டு பின்னர் அம்பாளுக்கு எதிரே உள்ள சூலங்களில் கட்டிவிடுகின்றனர். கோவிலில் பிரார்த்தனை சீட்டை நாம் எழுதுவதற்கு என்று தனி இடம் ஒதுக்கி அதற்கு தேவையான ஏற்பாட்டையும் செய்து வைத்துள்ளனர். கோவிலுக்கு வரும் பக்தர்களின் குறைகள் இதை அறியாதவளா அம்பாள் தனக்கு எதிரே கட்டப்பட்டுள்ள வேண்டுதல்களை விரைவில் நிறைவேற்றித் தருகிறாள் இந்த வரம் தரும் வெக்காளியம்மன். பக்தர்கள் தங்கள் பிரார்த்தனை நிறைவேறியதும் அவள் ஆலயம் வந்து தங்கள் நன்றியை காணிக்கையாகவும் சிறப்பு வழிபாடாகவும் செலுத்துகின்றனர். நாளுக்கு நாள் பெருகும் பக்தர்கள் கூட்டமும் சூலத்தில் குவிந்து காணப்படும் பிரார்த்தனை சீட்டுகளும் அம்பாளின் அருள் வெளிப்பாட்டை சிறப்பாக உணர்த்துகின்றன. பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்கள் வேண்டியபடி நடப்பதாக மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றனர். அனைவரும் இந்த ஆலயம் வந்து அம்மன் அருள் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். திருச்சி சத்திரம் மற்றும் மத்திய பேருந்து நிலையங்களிலிருந்து உறையூர் வழியாக செல்லும் நகர பேருந்துகளில் பயணித்து நாச்சியார் கோவில் என்னும் நிறுத்தத்தில் இறங்கி சிறிது தொலைவு மேற்கு நோக்கி சென்றால் இந்த அருள்மிகு வேயும் காளி வெக்காளியம்மன் ஆலயம் சென்று அடையலாம். இந்த திருத்தலத்தில் அம்மனுக்கு மட்டும் மேற்கூரை இல்லை, வானமே கூரையாக கொண்டு அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் தருகிறாள். உறையூரை நோக்கி மண் மாறி பொழிந்த சமயம் மக்கள் ஓடிச் சென்று பிழைக்க முற்பட்ட சமயம் அவர்கள் தங்கள் எல்லை தெய்வமான வெக்காளியம்மனை விட்டால் வேறு வழியில்லை என ஓலமிட்டு சரணடைந்தனர். அன்னை தாய்மானவனை வேண்டினாள். மண்மாறி பொழிவது நின்றது. ஆனாலும் பலர் வீடு இன்றி வெட்ட வெளியில் தங்கியிருந்ததால் தானும் மற்ற மக்களைப் போல் வெட்ட வெளியில் இருக்கிறேன் என கூறி அருளியதாக திருக்கோவில் வரலாறு கூறுகிறது. இத்திருக்கோவிலில் கட்டணம் செலுத்தினால் தங்கக்கவச வழிபாடு உண்டு. இதனை வெள்ளிக்கிழமை அன்று செய்து பக்தர்கள் வழிபடுகின்றனர். மேலும் கட்டணம் செலுத்துவோருக்கு தங்கரத புறப்பாடும் தினசரி நடத்தப்படுவது இந்த தலத்தின் விசேஷமாகும். காஞ்சியில் காமாட்சியும் மதுரையில் மீனாட்சியும் முதன்மை பெற்றுள்ளது போல திருச்சி உறையூரில் வேயும் காளி வெக்காளி பிரசித்தி பெற்று விளங்குகிறாள். வெயிலில் காய்ந்து மழையில் நனைந்து மக்களின் குறைகளை தாயின் கருணையோடு போக்கும் வெக்காளி அம்மனை வழிபடுவோம், அம்மன் அருள் பெறுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சிறந்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஜெய் ஜெய்சங்கர், ஹரஹர சங்கர.